கைஸ் நம்ம நீ பார்க்க போகிறோம்னா என்ஜாய் போத்தோம். அதாவது இந்த மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்கும் போது உங்கள் வீட்டில் நல்லா புஷ்ஷாக வளரணுமா, இப்போ இது ட்ரை பண்ணால் போதும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோன்னா மண்கலவை பொறுத்தவரைக்கும் சாதாரண செம்மண்ணில் தான் வச்சுக்கணும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா பிரான்ச் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு தொட்டியில் 10 செடிக்கு மேலே கட்டிங்ஸ் வச்சு வந்ததானே. இன்னும் கொடி வரும்போது இந்த கொடி அப்படியே எடுத்து நிம்மதி உள்ளே ஓட்டா சைடில் வச்சா போதும், ஒன்று புஷ்ஷாக வளரும். இதுக்கு உரம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நாங்கள் வீட்டில் ஒரு உரம் ரெடி பண்ணுறப்ப அதான் கொடுக்கணும். நாங்கள் டிஏபி அதெல்லாம் கொடுக்கறது, எம்பிக்கு அதெல்லாம் கொடுக்கறதில்ல. நம்ம வீட்டிலே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு உரம் கொடுக்குறோம். அதுதான், வேறு ஒன்றும் கொடுத்துல இருக்குது. இது நீங்கள் செடியை பார்த்திங்கன்னா புஷ்ஷாக அழகாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி வளர்த்துனா வீட்டில் பார்க்கறதுக்கு அருமையாக அழகாக லுக்காக இருக்கும். என்ஜாய் போத்தோஸில் இது ஒன்று மணி பிளான்ட் வகையில் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் மூணு தொட்டில் நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அடர்த்தியாக வளரணும். நீங்கள் நடவு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கன்று நீங்கள் கட் பண்ணிட்டு வைக்கிறீங்களா ஒரு செடி, இன்னொரு 5 செடி 6 செடி கட்டிங்ஸ் நட்டால் போதும். சட்டில் தொட்டியில் ஒன்று சைடில் அது ஒரு மாதத்துக்குள்ளே அது படர்ந்து கொடி கொடியாக வரும். அந்த மாதிரி அப்போ இந்த கொடி நீங்கள் எடுத்து சைடில் இறக்கி வச்சா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அப்படி ஒன்று இலை உங்களுக்கு ஷைனிங்காக கலராக வேணுன்னா வேறு ஒரு வழியும் இருக்குது. அதாவது பசுமாட்டு பால் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து ஒரு கிளாஸ் நீங்கள் பால் எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும். நல்ல ஒரு செடிக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும், நல்லா கலர்ஸ் வரும். இப்போ நம்ம எங்கே வச்சுக்கிறோம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இன்டோரில் இல்லை, ஒரு செமி சைட்லேயே வச்சுக்கிறோம். அப்போ இந்த செடி பொறுத்த வரைக்கும் செமி சைடில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இந்தமாதிரி இன்டோர் பிளான்ட்டுக்கு செடிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.